கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி வேண்டிக் கொள்வோம். எங்களுக்காக தம்முடைய சொந்த மகனை தந்து எங்கள் மீது மிகுந்த அன்பு பாராட்டி உமது பாதையில் நாங்கள் நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, லவோதிக்கேயா திருச்சபைக்கு நீர் சொன்ன செய்தியை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தவும், உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். சபைகளின் நடுவே உலாவுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா ஆகிய 6 சபைகளுக்கு செய்தி சொன்ன பின்பும் 7வது சபையாகிய லவோதிக்கேயா சபைக்கு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை உள்ள திருமறை பகுதியில் செய்தி சொல்கின்றார். இவற்றில் முதலில் வருகின்ற 3 வசனங்களை 14, 15, 16 ஆகிய வசனங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தியானத்தை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதல் பகுதி லவோதிக்கேயா நகரத்தை பற்றிய செய்தி. 2வது பகுதி ஆவியர் தம்மை அறிமுகப்படுத்துகின்ற விதம். 3வது லவோதிக்கேயா சபையினுடைய தன்மை. முதலாவதாக லவோதிக்கேயா நகரம் எபேசு பட்டணத்தினின்று 100 மைல் தூரத்திலும், பிலதெல்பியா பட்டணத்தினின்று தென்கிழக்காக 43 மைல் தூரத்திலும் லவோதிக்கேயா அமைந்திருக்கின்றது. கிமு 250 2ஆம் அந்தியோகியா இப்பட்டணத்தை ஆட்சி செய்தார் என்று வரலாற்றாளர்கள் கூறுகின்றனர். இவருடைய மனைவியான லவோதிக்கேயாவின் பெயரால் இந்த பட்டணம் லவோதிக்கேயா என்று அழைக்கப்பட்டது. உடல் நலனுக்காக நீராடல் மேற்கொள்ளும் நீரூற்றுகள் இந்த பட்டணத்தில் அதிகமாக இருந்தன. எனவே இந்த பட்டணம் ஒரு சுகவாசஸ்தலமாக விளங்கியது. லவோதிக்கேயாவில் யூதர்கள் அதிகமாக வாழ்ந்து வந்தனர். ரோம பேரரசிற்குட்பட்ட எந்த பகுதியிலிருந்தும் தங்கம் எருசலேமுக்கு எடுத்து செல்லக்கூடாத நிலையிருந்தும் லவோதிக்கேயா பட்டணத்தின் யூதர்கள் மட்டும் அதனை எடுத்து செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். செல்வ செழிப்பு நிறைந்த நகரமாகவும் இந்த நகர் விளங்கியது. கிபி 17ஆம் ஆண்டில் பூமி அதிர்ச்சியினால் நகரம் முழுவதும் அழிந்த பொழுது ரோம பேரரசின் உதவியோடு இந்த நகரம் மீண்டும் கட்டப்பட்டது. லவோதிக்கேயா நகர மக்களின் வாழ்க்கை செல்வத்தின் மீது பற்றற்ற வாழ்க்கை வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை ஒரு பணக்கார மனிதனுடைய செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. ஆகவே செல்வத்தை சேர்த்து அதை அதிகமாக தன்னுடைய வாழ்வுக்காக, குடும்பத்தின் வாழ்வுக்காக வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் ஆண்டவர் ஒருவேளை அவனுடைய ஆன்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவனுடைய செல்வம் என்னவாகும் என்று கேள்வி எழுப்பியதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே செல்வத்தில் நாட்டமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை லவோதிக்கேயாவின் செல்வ செழிப்பு மிக்க ஒரு நிலை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. 119ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், திரளான செல்வத்திலே நான் மகிழ்வது போல உமது சாட்சியின் வசனத்தில் நான் பற்று கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு எப்போதும் வேண்டும். 2வது பகுதி இத்தகைய செல்வ செழிப்பு மிக்க லவோதிக்கேயாவுக்கு செய்தி சொல்லுகின்ற ஆவியர்
தன்னை அறிமுகப்படுத்துகின்ற செய்தி, ஆவியருடைய அறிமுகம். லவோதிக்கேயா திருச்சபையின் மக்களுக்கு செய்தியை சொல்லுகின்ற ஆவியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் என்று தம்மை அறிமுகப்படுத்துகிறார். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கடவுளுக்கு உண்மையுள்ள கடவுள் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. எபிரேயத்தில் இதற்கு ஆமேன் என்னும் கடவுள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்திலும் உண்மை என்பதற்கு ஆமேன் என்றுதான் பொருள் வருகிறது. இப்பொருள்களின் அடிப்படையில் உண்மையும் நம்பிக்கைக்குரிய சாட்சியுமாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த இயேசு கிறிஸ்து அல்லது இவர் சகல படைப்புகளுக்கும் முன்பே இருந்தவர் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். லவோதிக்கேயா திருச்சபையின் மக்களுக்கு செய்தி சொல்லும் ஆண்டவர் தம் உறுதி நிலையை ஆமேன் என்று வெளிப்படுத்துகின்றார். எனவே ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்றால் உண்மையுள்ளவர், நம்பக்கூடியவர், உறுதியானவர் சொல்லுகிறதாவது என்று நாம் பொருள் கொள்ளலாம். லவோதிக்கேயா சபையினர் செல்வ செழிப்பில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இந்த நிலையில் திருச்சபைக்கு செய்தி கூறும் ஆண்டவர் உலக செல்வம் நம்பிக்கையானது அல்ல, அல்லது நிரந்தரமானது அல்ல. கடவுள் மீது கொள்ளும் நம்பிக்கையே நிலையானது, உறுதியானது என்று கூறுகின்றார். ஆமேன் எனில் உறுதியானவர், நம்பகமானவர் என்பது பொருள். நம்முடைய ஆண்டவர் உறுதியானவர், நம்பகமானவர். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் கோலியாத் தாவீதை பார்த்து இப்படி கேட்கிறார், நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, நான் என்ன ஒரு நாயா என்று கேட்டு தாவீதை சபிக்கிறார். உடனே அதற்கு பதிலாக தாவீது 45ஆம் வசனத்தில், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனால் நான் நீ நிந்திக்கிற கடவுளுடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்கின்றார். கோலியாத் தடிகளையும் பட்டயத்தையும் நம்பினார். அது நிரந்தரமானதல்ல. ஆனால் தாவீதோ உறுதியான, நம்பகமான கடவுளுடைய நாமத்தை, கடவுளை நம்பினார். செல்வத்திலோ உடல் வலிமையிலோ நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை லவோதிக்கேயா திருச்சபைக்கு செய்தி சொல்லும் ஆவியானவர் சொல்கின்றார். லவோதிக்கேயா சபையினுடைய தன்மை 3வது பகுதியில் வருகின்றது. 15ஆம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆவியானவர் கூறுகின்றார். லவோதிக்கேயா சபை குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறது என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார். லவோதிக்கேயாவின் நீரூற்றுகள் சூடான ஆரோக்கியமான நீரூற்றுகள். அதில் நீராடுபவர்கள் உடல் நலம் பெறுவர் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த தண்ணீரை குடிப்போர் குடிக்க இயலாமல் வாந்தி பண்ணுவர் என்கின்ற நிலைமை இருந்தது. ஏனெனில் குளிர்ந்த நீரும் சூடு நீரும் இணைகிற பொழுது அது உடலுக்கு கேடானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். லவோதிக்கேயா திருச்சபை குளிராகவும் சூடாகவும் இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் இருப்பதாக ஆவியானவர் குறைபடுகின்றார். திருச்சபைகளில் இருக்கும் தீமைகளில் இது ஒரு தீமை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதனை இப்படி சொல்லலாம், இன்டிஃபரன்ஸ் அல்லது அலட்சியம், எதையும் கண்டுகொள்ளாத நிலை, என்ன நடந்தால் நமக்கு என்ன என்கின்ற ஒரு எண்ணம், எதிலும் ஈடுபாடு இல்லாமல் இருத்தல், ஒன்றில் சாத்தானுடன் இருப்பது
அல்லது கடவுளுடன் இருப்பது என்பதை இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். உலக களியாட்டங்களும் வேண்டும், கிறிஸ்துவும் வேண்டும் என்கின்ற நிலைமை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்கின்ற நிலைமை. இத்தகையோரை கடவுள் வாந்தி பண்ணி போடுவேன் என்று எச்சரிக்கின்றார். தொடக்க காலம் கிறிஸ்தவத்தில் வேகமாக இருந்த ஒரு காலம் என்பதை அறிந்திருக்கிறோம். இன்று கிறிஸ்துவிடமும் இல்லை, அல்லது தீய வழக்கத்திலும் இல்லை. எல்லாவற்றிற்கும் நாம் பொருந்தக்கூடியவர்களாக வாழ்கின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இத்தகையோரை இறையியலாளர் ஒருவர் வராந்தா கிறிஸ்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். மதில் போல் பூனை போன்றவர்கள், எதற்கும் எங்கும் சேர்க்க முடியாதவர்கள் என்று கூறுகின்றார். யோசுவா 24:15 யோசுவா சொல்கிற பொழுது சொல்கின்றார், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், பாகாலையும் வணங்குகிறீர்கள், கடவுளிடத்திலும் வருகின்றீர்கள். ஒன்றில் கடவுளை வணங்குங்கள் அல்லது பாகாலை சேவியுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம் என்று கூறுகின்றார். லவோதிக்கேயா சபைக்கு செய்தி சொல்லும் ஆண்டவர் செல்வத்தின் மீது பற்றற்ற வாழ்வு வேண்டும் என்று அந்த நகர வாழ்வின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். செல்வத்தின் மீது பற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவின் வலிமையில் பற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தன்னுடைய தன்மையை பற்றி சொல்கிற பொழுது நமக்கு சொல்கிறார். கிறிஸ்துவுக்கும் உலக பொருட்களுக்கும் சேவை செய்யாமல் கிறிஸ்து மீது பற்றுக்கொண்டு அவருடையவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்காக உண்மையோடு வாழ வேண்டும் என்று எங்களை அழைக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, லவோதிக்கேயா சபைக்கு நீர் செய்தி சொல்கிற பொழுது குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வாழ்வதாக அதன் நிலையை கண்டு வருந்தி, குளிராயாவது அனலாயாவது இருக்கக்கூடாதா என்று கேட்ட அதே செய்தியை இந்த நாளில் எங்களை பார்த்தும் கேட்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். உம்முடையவர்களாக, உமக்கு சாட்சிகளாக எப்போதும் நாங்கள் உமது பாதையில் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நாங்கள் 2 வழிகளிலும் மாறி மாறி நடந்து நீர் எங்களுக்கு வைத்துள்ள ஆசிகளை இழந்து விடாதபடி உம்மையே சார்ந்து உம்மை பின்பற்றி வாழ்கின்ற நல்ல அர்ப்பணத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.